ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? நிறைய பேர் இந்த கொரியன் ஃபேண்டசி ரொமான்ஸ் டிராமா போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா? அதனாலேயே தேடி கண்டுபிடிச்சு ஒரு வித்தியாசமான டிராமாவை கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒன்லைனர் கேளுங்களேன். 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால நம்ம ஹீரோ இறந்தப்ப அவனுடைய ஆவி மட்டும் வெளியில வந்து ஆஃப்டர் லைஃப்க்கும் போக முடியாம எங்கேயுமே போக முடியாம ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு பண்ண சம்பவம் அப்படி. இப்படி 1500 வருஷமா ஒரு சாபத்தினால சுத்திட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு இந்த டைம்ல ஒரு உடம்புக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால அதை கச்சிதமா யூஸ் பண்ணி 1500 வருஷமா தீர்க்க முடியாத பிரச்சனையை நம்ம ஹீரோ வந்து தீர்த்தானா இல்லையா, அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா பயங்கர ஃபேண்டசியா ரொமான்டிக்கா சொன்ன கதை தான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன மூன் டூரிங் த டே. சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சீரிஸோடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர், ரொம்பவே தைரியமான பொண்ணு, ரொம்பவே இரக்க குணம் இருக்கிற ஒரு பொண்ணு. எவ்வளவு பெரிய முடிவு எடுத்தாலுமே அதை விட்டு பின்வாங்க மாட்டா. அது போக சின்ன நாயை கூட ஃபயர் ஆக்சிடென்ட்ல சாக விட மாட்டா. இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா திடீர்னு நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்கும் போது அவளுக்கு கனவு வந்துடும். இப்ப கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே டயர்டா உட்காந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கனவு வருது. ஸோ இது என்ன கனவுனா, ஸோ ஆக்சுவலா இது நம்ம ஹீரோயினுடைய கடந்த காலம் தான், உண்மையா நடந்தது தான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கனவா வருது. ஸோ அதுல என்னன்னா அங்கதான் நம்ம ஹீரோ இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜெனரல் 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு போர்ல இருக்கிறான். ஆப்போசிட்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா. இப்படி இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா ரொம்பவே திறமையா சண்டை போட்டு அந்த ஆப்போசிட் ஜெனரலை வந்து தோக்கடிச்சிடுறான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அப்பா தானே. தோக்கடிச்சது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே கொலை பண்றதுக்கு ஆர்டர் போட்டுறான். ஆனா நம்ம ஹீரோயினை மட்டும் எப்படியோ ஹீரோயின் அம்மா தப்பிக்க வச்சிட்டாங்க. ஸோ தப்பிச்ச நம்ம ஹீரோயினா அவளுடைய அம்மா தூக்குல தொங்குறதா அவளுடைய கண்ணாலேயே பாக்குறா. ஸோ இப்படி இருக்க நான் எப்படியாவது ஹீரோவை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட எப்படியோ பழகி ரொம்பவே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளட் மூன் வரும் இல்லையா, அந்த டைம்ல நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத டைம்ல நம்ம ஹீரோவுடைய கழுத்தைய வெட்டிடுறா. சோ இதனால நம்ம ஹீரோ கீழே விழுந்து ஆவியா எந்திரிச்சு நிக்கிறான். அவனால ஆஃப்டர் லைஃப்க்கும் போக முடியல. சோ ஹீரோவை கொலை பண்ண ஹீரோயினும் அங்கிருந்து அப்படியே வேகமா ஓடுறாங்க. யாரோ துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆவியா நின்றுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எங்க போனாலும் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு குளம் இருக்கிறத பார்த்ததுமே அதுக்குள்ள அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காமிச்சா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கனவா வருது. ஆனா கண் முழிச்ச நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. என்ன நினைச்சா, என்ன கனவு வந்துச்சு அப்படின்னு சின்ன இது கூட ஞாபகம் இருக்காது. ஆனா உடம்பு மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வலிக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்வெட் ஆகி இருக்குது. அதனால கண்ணாடியை பார்த்துட்டு நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு சைக்காட்டிஸ்டை மீட் பண்ணணும் அப்படின்னு தனியா புலம்பிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சி அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எங்கேயோ வந்து ஒரு ஃபயர் நடக்குது போல. உடனே வேகமா வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஒரு பில்டிங் வந்து கபன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. உள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஹோம்லெஸ் மேன் மட்டும் உள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேகமா உள்ள ரஷ் பண்ணி போறாங்க. அப்போ சின்ன நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கதான் அந்த ஹோம்லெஸ் மேன் இருப்பாரு. உடனே அந்த ஹோம்லெஸ் மேனையும் அந்த சின்ன பப்பியையும் பாத்தீங்கன்னா எப்படியோ காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா ரெண்டு பேருமே மயக்க நிலையில இருக்கிறாங்க. சோ மத்த ஃபயர் ஃபைட்டர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹோம்லெஸ் மேனுக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினும் அந்த நாய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நாயோடைய உயிரையும் காப்பாத்திட்டா. சோ அந்த ஹோம்லெஸ் மேனும் கண் முழிச்சிடுவாரு. சோ தன்னுடைய உயிரையும் அவருடைய நாயோடைய உயிரையும் காப்பாத்தினதுனால ஹீரோயினுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாரு. அது போக ஹீரோயினுடைய தைரியத்தை பார்த்து எல்லாருமே ஹீரோயினை பாராட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோயின் வந்து இது மூலமா கொஞ்சம் ஃபேமஸே ஆகிடுறா. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே டயர்டா இருக்கிறதுனால ட்ரெயின்ல ஒரு இடத்துல உட்காந்து சைல அப்படியே தலையை சாய்ச்சி தூங்கிட்டாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மாங்க் இருப்பாரு. ஸோ அந்த மாங்க்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனா எதுவுமே சொல்லல. அந்த டைம்ல ஏதோ ஒரு லைட் ஃபோர்ஸ் மாதிரி ஒன்ன பாக்குறாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயின் வந்து இறங்கிட்டாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நோட் பண்றாங்க அவளுடைய மொபைல் போனை காணோம். ஐயோ நான் ட்ரெயின்லயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு திரும்பும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த மாங்க் வந்து ஹீரோயினுடைய மொபைல் போனை கொடுத்துட்டு ஹீரோயினையே வித்தியாசமா பார்த்து உங்களை நான் எங்கேயும் மீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் சைட்ல வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அந்த டாக் அதுக்கப்புறம் ஹோம்லெஸ் மேன்ன்ற மாதிரி எல்லாத்தையும் காப்பாத்திருப்பாங்க இல்லையா. சோ புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை காமிச்சு ஒருவேளை நீங்க நியூஸை பார்த்திருக்கலாம் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் அப்படியே மேல பார்த்தா மறுபடியும் அந்த லைட் ஃபோர்ஸ் மாதிரி ஒன்னு தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் இவருக்கு நம்ம ஹீரோயினை பத்தின ஞாபகம் வருது. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது இந்த மாங்க் வந்து ஒரு கோவில்ல இருக்கும்போது அந்த கோவிலுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. அது போக அவளுடைய நிழல்ல நம்ம ஹீரோடைய பிரதிபலிப்பை மாங்கும் சரி மாங்கோடைய குருவும் சரி பார்த்திருப்பாங்க. அது போக அந்த சின்ன பையனா இருக்கிற மாங்க் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாலையை வந்து கிஃப்டா கொடுத்திருப்பாரு. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஹீரோயினை ஏதோ ஒரு ஆவி பின் தொடர்ந்துட்டு இருக்குது. அதனால நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. ஹீரோயினை நீ ஃபியூச்சர்ல மீட் பண்ற மாதிரி உனக்கு ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவளை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணு, சரியா? அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லி
சொல்லியிருந்திருப்பாரு. அதெல்லாம் இப்போ ஞாபகம் வந்து நம்ம ஹீரோயினை தேடி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயினை எங்கேயுமே காணும். ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை போட்டு தள்ளியிருப்பா இல்லையா, அந்த டைமில் ஹீரோடைய ஆவி வந்து வெளியில் வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போக முடியாமல் நம்ம ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். நம்ம ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும்போது கூட ஹீரோயின் பக்கத்தில் தான் நம்ம ஹீரோடைய ஆவியும் நின்றுட்டு இருக்கோம். இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவளுக்கு கனவு வருது. அந்த கனவுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இவ்வளோ லவ் பண்ண ஹீரோயின் எதுக்கு நம்ம ஹீரோவை கடைசியில் கொலை பண்ணாங்கன்றது தெரியல. அது அவங்க எடுக்க வேண்டிய ரிவெஞ்சுக்காக பண்ணாங்களா இல்லைனா வேற என்ன காரணம்ன்றது புரியல. ஸோ போக போக பார்க்கலாம். ஸோ என்னதான் இது கனவுல வந்தாலுமே நம்ம ஹீரோயின் கண் முழிச்சா இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் இல்லையா, அவளுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அடுத்தது நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்க்கு இந்த ஹோம்லெஸ் மேன் வராரு. வந்து ஹீரோயினை பார்த்து, நீ அன்னைக்கு என்னையும் என்னுடைய நாயையும் காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அது போக உனக்கு நான் ஏதாவது ஃபேவர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வந்து கான்டாக்ட் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிசினஸ் கார்டை கொடுக்குறாரு. ஸோ அந்த கார்டில் இந்த கொரியாவுடைய மிகப்பெரிய என்டர்டைன் கம்பெனியோடைய பேர் இருக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்தது இந்த என்டர்டைன் கம்பெனியை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த என்டர்டைன் கம்பெனியோடைய இப்போதைய சிஇஓ வந்து இவர் தான். அது போக இந்த கம்பெனியில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான் இவன். இவனுடைய பேர் வந்து ஜுன்வோ. ஸோ ஜுன்வோவை பற்றி சொல்லி ஆகணும்னா இவன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பார்க்கறதுக்கு அழகாகவும் எல்லாரையும் கவர்ற விதமாக இருப்பான். ஆனால் இவனுக்கு அந்த அளவுக்கு நிறைய பேரெல்லாம் பிடிக்காது. இப்படி இருக்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபேக்டர் ஆட் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நாயை காப்பாற்றிருப்பாங்க இல்லையா, அதை வந்து சொல்கிற விதமாக இந்த ஜுன்வோவை வச்சு ஒரு ஆட் எடுத்திருப்பாங்க. அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பையனை தான் காப்பாற்றுற மாதிரி சீன் வரும். அதுலேயும் அந்த சின்ன பையனை கூட தூக்க முடியாமல், என்ன இந்த சின்ன பையன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறான், இந்த வெயிட்டாக இருக்கிற சின்ன பையனெல்லாம் எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டு இருக்கிற டேரக்டர்கிட்ட சண்டை போட்டு, இதை வந்து எனக்கு பதிலாக டூப்பை வச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்படி தான் இந்த ஜுன்வோ வந்து ரொம்பவே சைல்டிஷாக இருப்பான். இது பார்த்தாதுன்னு ஒரு பொண்ணை வேற லவ் பண்ணுறான். இப்போ கூட அந்த பொண்ணு கூட தான் டேட்டிங் இருக்குது போல. அதனால சந்தோஷமா வெளியில வரான். இதுதான் அந்த லவ்வர் பொண்ணு. இந்த ஜுன்வோ எங்க போனாலுமே ஃபேன்ஸ் வந்து சும்மாவே விட மாட்டாங்க. இங்க பாரு, இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து இங்க சாதாரணமா போயிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஜுன்வோ வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். இவனுக்கு பப்ளிசிட்டினா ரொம்பவே பிடிக்கும். அதனாலே இந்த லவ்வர் பொண்ணு கூட ஓப்பனா சுத்துறான். ஆனா இது வந்து இந்த லவ்வர் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. இவளுக்கு பப்ளிசிட்டினாவே ஆகாது போல. ரகசியமா எல்லாத்தையுமே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ஜுன்வோ வந்து எல்லாத்தையுமே ஓப்பனா பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அதனாலேயே இந்த லவ்வர் பொண்ணுக்கு நம்ம ஜுன்வோவை கொஞ்சம் பிடிக்காம போகுது. ஆனா இது தெரியாத இந்த ஜுன்வோ பாத்தீங்கன்னா நல்லா அவளையே நினைச்சிட்டு சுத்துறது. இன்னும் ஒரு 2 நாள்ல நாங்க 300வது நாள் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு அங்க இருக்கிற அவனுடைய போஸ்டர்லயே செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆக்டரை மீட் பண்றான். சோ இந்த ஆக்டர் வேற யாரும் கிடையாது, இவனும் அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனில ஒரு ஆக்டர் தான். அது போக அந்த லவ்வர் பொண்ணு ஒரு ஆக்ட்ரஸ் தான். சோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் டிராமா வரப்போகுது போல. அந்த டிராமால லவ்வர் பொண்ணு கூட சேர்ந்து இந்த ஆக்டர் தான் நடிக்க போறானா. சோ இந்த விஷயம் நம்ம ஜுன்வோவுக்கு தெரிய வந்ததுமே, என்னது இவன் கூட போய் என்னுடைய லவ்வர் நடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவனுடைய அண்ணனை போய் மீட் பண்ண போறான். அவன் அண்ணன் வேற யாரும் கிடையாது, அந்த என்டர்டைன் கம்பெனி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கம்பெனியோடைய சிஇஓ தான் இவனுடைய அண்ணன். ஸோ அவனை மீட் பண்ணி, அண்ணா இங்க பாரு, நான் ஹிஸ்டாரிக்கல் டிராமால சூப்பரா நடிப்பேன், என்னுடைய லவ்வர் கூட அந்த ஏதோ ஒரு பைத்தியக்கார ஆக்டர் வந்து நடிக்க போறானா, அவனை தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன போடணும் போது, அப்படிலாம் போட முடியாது, ஏன்னா நீ அந்த ஃபயர் ஃபைட்டர் ஆட்ல நடிக்கணும், அது போக இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னும் போது, ஆனா நம்ம ஜுன்வோ என்ன சொல்றானா, இங்க பாருங்க, நீங்க அந்த சுல் குவான்ன்றவரை தூக்கிட்டு தானே இந்த பொசிஷனுக்கு வந்தீங்க, அவர் இருந்திருந்தா கண்டிப்பா என்னதான் இதுல நடிக்க வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே இந்த அண்ணன்காரனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே இந்த ஜுன்வோ போனதுக்கு அப்புறம் இவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சுல் குவானை கண்டுபிடிச்சிங்களா, அவர் எங்க இருக்காருன்னு தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. ஸோ ஆக்சுவலா அந்த சுல் குவான் தான் உண்மையான ஓனர் போல. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பிசினஸ் கார்டு கொடுத்துருப்பார் இல்லையா அந்த ஹோம்லெஸ் மேன். அந்த ஹோம்லெஸ் மேன் தான் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை வச்சிருந்திருப்பாரு போல. கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஜுன்வோவை தான் காமிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அந்த லவ்வர் பண்ண வர சொல்லியிருந்திருப்பான். அவகிட்ட நம்ம 300வது லவ்வர்ஸ் டே இது, ஐ மீன் 300 நாள் நம்ம லவ் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனா இந்த லவர் பண்ணும், அதிசயம் தான், நான் ஒரு பையனை இவ்வளோ நாள் லவ் பண்றது ஆச்சரியம் தான் அப்படின்னதும், இந்த ஜுன்வோ வந்து ஆல்ரெடி குழந்தைத்தனமானவன் தானே, அதனால அப்படியே சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க. இங்க இந்த லவர் பொண்ணும் ஜுன்வோவை பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமா ட்ரீட் பண்ணி கிஸ்லாம் கொடுக்குறா. உடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இன்னைக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிட்டான். ஸோ இந்த லவர் பொண்ணு உடனே என்ன பண்றானா, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா அடுத்தது இந்த ஜுன்வோவுடைய அசிஸ்டன்ட் பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் இந்த ஜுன்வோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அவனுடைய மேல ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் இருக்கும். என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த லவர் பொண்ணு வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி எழுதிருப்பா இல்லையா. ஸோ அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு அப்படின்னு ஜுன்வோவை எழுப்பும் போது, ஆனா அவன் எழும்பவே இல்லை, மயங்கிட்டான் போல. உடனே வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு இந்த அண்ணன்காரனும் உடனே வந்துட்டான். அண்ணன்காரனை மீட் பண்ண இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி
ஹீரோவை காலையில பார்க்க போகும்போது அவன் மயக்கிருந்தான். அது போக இன்னொன்னு என்னன்னா, அந்த லவர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து இவனை பிரேக்கப் பண்ணிட்டா. ஆனா இது அவனுக்கே தெரியாதுன்னும் போது உடனே அண்ணன்காரன், இந்த மாதிரி நிலைமையில நீ அவன்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்காத, நானே இதை டீல் பண்ணிக்கிறேன். அது போக இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு சம்பந்தப்பட்ட படம் எடுத்துட்டு இருக்கோம்ல, அதுக்கான ப்ரொமோஷன் வீடியோ வந்து இப்ப நடக்க போகுது. அந்த ப்ரொமோஷனுக்கு ஜுன்வோவையும் கூட்டிட்டு போ, அங்க ஒரு சின்ன பிரஸ் மீட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஜுன்வோ ஹாஸ்பிட்டல் வந்து கண்முழிச்சிருந்திருப்பான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ப்ரொமோஷன் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்து இருக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட படம் தானே இது. அதுக்காகவே இந்த மீட்டிங் வந்து நம்ம ஜுன்வோவுக்கு எமர்ஜென்சில எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணுன்ற மாதிரியான 1-2 டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்க. ஆனா ஜுன்வோவுக்கு வந்து இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுல்ல, பொறுப்பு இல்லாம இருப்பான் இல்லையா. இப்ப கூட பாத்தீங்கன்னா கண்டுக்காம காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு எப்படி, அவ பண்ற இதை பக்காவா பண்ணணும் இல்லையா, அதனால என்ன இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. கரெக்டா அந்த பிரஸ் பீப்புள்ஸ்லாம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஜுன்வோ என்ன பண்றானா, அடச்சா இது வர பண்ணணுமா, நான் என்னுடைய லவ்வர் பொண்ணுக்கு வர கால் பண்ணணும், அவட்ட நேரத்துல இருந்து பேசவே இல்லை அப்படின்னு கால் பண்ணி பார்த்தா போக மாட்டேங்குது. உடனே அசிஸ்டன்ட் பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லவ்வர் பொண்ணோடைய மேனேஜரோடைய நம்பர் எனக்கு வேணும், சீக்கிரமா வேணும், ரெடி பண்ணி கொடுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. இவன் பொறுப்பா இருப்பான்னு பார்த்தா இப்படி விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு போனை பிடிங்கிட்டு அங்க இருந்து அப்படியே வெளியில வந்துட்டாங்க. ஜின்வோவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே பின்னாடியே போய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய போனை பிடுங்க, ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட கொடுக்கும் போது கொடுக்கறதா, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் தெரியுமா, அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னதும், இங்க பாரு நான் சும்மா நடிக்க தானே வந்திருக்கிறேன், நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, அதனால ஒழுங்கு மரியாதையை போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடுங்க போகவும் ஹீரோயினுக்கு வந்து செம டென்ஷனா இருக்கும். டக்குன்னு அவனுடைய கையை பிடிச்சு ஒரு லாக் பண்றாங்க. ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளு அப்படின்னதும் நம்ம ஜுன்வோவுக்கும் முடியாது. அதனால சரி சரி மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து கையை விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜுன்வோ என்ன சொல்றானா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய கையே நீ இந்த மாதிரி பண்ணிட்டல, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்ல, உன்னால முடிஞ்சது எது வேணாலுமே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கிற கார் கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோயின் என்னுடைய கையை பிடிச்சி திருக்கிட்டா, இங்க ஏதாவது தடம் இருக்கா அப்படின்னு பார்க்க சொன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான தடம் இருக்குது. ஸோ இதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பையன் கொந்தளிச்சிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருப்பா, அவளை விடக்கூடாது, அவ எங்க இருக்கிறா, அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இங்க நம்ம ஹீரோ, டேய் நில்லுடா, அந்த லவ்வர் பொண்ணுடைய மேனேஜர் நம்பர் வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்னு கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த அசிஸ்டன்ட் பையன் அங்கிருந்து கிளம்பிட, சரி ஓகே நம்மளே போய் வாங்கிட வேண்டியது தான் அப்படின்னு கார்ல ஏறி நம்ம ஹீரோ உட்காரும் போது இந்த சைடு இந்த அண்ணன்காரனை காமிக்கிறாங்க. அண்ணன்காரன் கிட்ட டாக்டர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஜுன்வோவை நீங்க காலையில அட்மிட் பண்ணிருந்தீங்கல்ல, ஸோ மனசை தடப்படுத்திக்கோங்க, உங்க தம்பிக்கு ஹார்ட் கேன்சர் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவன் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் அண்ணன்காரனுக்கு தூக்கி வரி போடுது. இல்ல இல்ல என்னால இதை நம்ப முடியல அப்படின்னதும், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால வேற எதுவுமே பண்ண முடியல, ஸோ இருக்கிற கொஞ்ச நாள் உங்க தம்பி கூட நீங்க சந்தோஷமா இருங்க, தம்பியையும் சந்தோஷமா பாத்துக்கோங்க, அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அண்ணன்காரன் வந்து உடஞ்சி போய்ட்றான். அதுக்கப்புறம் அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜுன்வோவுக்கு பிடிச்சது என்னது, லவ்வர் பொண்ணு கூட சேர்ந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமா நடிக்கணும்ன்றது தானே. ஆனா அந்த டிராமாக்கு ஆல்ரெடி ஒரு ஆக்டரை போட்டிருப்பாங்கல்ல, அதனால ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆக்டரை அதுல இருந்து தூக்கிட்டு நம்ம ஜுன்வோவை வந்து அதுல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஜுன்வோவை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவனுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுனால தான் அவனுடைய உடம்புல அந்த வித்தியாசமான மார்க்லாம் வந்திருக்கும் போல. அதே டைம்ல இந்த சைடு இந்த ஜுன்வோவை காமிக்கிறாங்க. அவன் கார்ல உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த டைம்ல திடீர்னு மறுபடியும் மயக்கமாகிட்டான். அதுவும் ஹேண்ட் பிரேக்கை வர தெரியாம எடுத்துருப்பான். எடுத்த உடனே தான் மயக்கமாகிருப்பான். அதனால வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் ஹாரன் அடிச்சுக்கிட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயினும் நோட் பண்றாங்க, அந்த அசிஸ்டன்ட் பையனும் நோட் பண்றான். அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஹீரோ வந்து மயக்கமா இருக்கான் இல்லையா, கார் வர தண்ணியை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ ஹீரோயின் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருக்க, இந்த அசிஸ்டன்ட் பையன் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஆனா இவங்க வர்றதுக்குள்ளேயே அந்த கார் வந்து தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. மிரண்டு போன ஹீரோயின் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, வேகமா அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாங்க. குதிச்சுட்டு தண்ணி கடியில இருக்கிற அந்த ஜுன்வோவை எப்படியோ கார்ல இருந்து வெளியில எடுத்து மேல அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க மேல வரலான்னு பார்க்கும்போது இவங்களுடைய கார் வந்து அந்த கார்லயே சிக்கிக்குது. இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி நீந்தி வந்துடலான்னு பார்த்தா மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. அப்படியே மயங்கிடுறாங்க. அவ்வளவுதான், இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டா நம்ம ஆவியோடைய என்ட்ரி. அதான் நம்ம ஹீரோ ஆவியா சுத்திட்டு இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே வந்து ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி வரான். அந்த டைம்ல பாஸ்ட்ல இவங்க ரெண்டு பேரும் லவரா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய இனிமையான மெமரிஸ் எல்லாம் வர்ற மாதிரி ஹீரோயினுக்கு வருது. உடனே கண் முழிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, பயங்கர போராட்டமா நீந்தி மேல வந்துடுறாங்க. மேல வந்து பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்து அப்படியே கண் கலங்கி நிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு உயிர் மேல அந்த அளவுக்கு அக்கறை உண்டு இல்லையா, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணி உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ கண் முழிக்கணும், உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஜுன்வோடைய ஹார்ட் நின்று போகுது, அவன் இறந்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு இது தாங்கவே முடியல. ஹீரோயினும் அடுத்த செகண்டே அப்படியே மயக்கமாகிட்டாங்க. இப்ப அடுத்தது வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினுடைய
கை அப்படியே ஹீரோடைய கையில டச் ஆகுது ஸ்ட்ரெச்சர்ல இழுத்துட்டு போகும்போது. அப்படி டச் ஆனதுமே என்ன ஆகுதுன்னா இவனுடைய உடம்ப மார்ச்சோரியில வச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோடைய ஆவி இருக்குல்ல அது அப்படியே இந்த ஜுன்வோடைய உடம்புக்குள்ள போகுது. 1500 வருஷமா இந்த ஒரு நேரத்துக்காக தான் நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு உடம்பு தேவைப்பட்டிருந்திருக்கும், அப்பதான் அவனுடைய சாபத்துல இருந்து விடுபட முடியும்ன்றதுக்காக. எவ்வளவு நாள் ஆச்சு, எனக்குன்னு தனி உடம்பு வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னுடைய சாபத்தை போக்க வைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலையே. அதுக்கு காரணம் ஹீரோயின் தான். பல ஜென்மங்களா நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த ஜென்மத்துல தான் எனக்கு என்னுடைய சாபத்தை போக்கக்கூடிய சக்தி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். சோ இந்த சைடு இந்த அண்ணன்காரனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தம்பி வந்து தண்ணியில மூழ்கி இறந்துட்டான்றது ரொம்பவே ஃபீல் பண்ணி ஃபியூனரல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி தம்பியோடைய உடம்ப காணோம், எங்க போச்சுன்னு தெரியலன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா மில்ல நடந்து ஹீரோயினை அட்மிட் பண்ணி இருக்கிற ரூமுக்கு போறான். அப்படி போகும்போது ஒரு சின்ன குழந்தை ஹீரோவை பாக்குது. பார்த்துட்டு அப்படியே நியூஸ்ல பார்த்தா ஹீரோ செத்துட்டான்ற மாதிரி போட்டுட்டு இருக்க. அந்த சின்ன குழந்தை அப்படியே பயந்துட்டா. அப்புறம் என்ன அங்க இருந்து நேரா ஹீரோயினை அட்மிட் பண்ணி இருக்கிற ரூமுக்கு வரான். அப்படியே பக்கத்துல வந்து உட்காரவும் ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. நீ உயிரோடையா இருக்கிற அப்படின்னு சொல்ல வரும்போதே டக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறான். கட்டி பிடிச்சிட்டு சைடுல கையில பார்த்தா ஒரு கத்தி எடுக்கிறான். என்ன சொல்றானா, இந்த மாதிரி என்னுடைய சாபம் நீங்கணும்னா என்னுடைய கையால உன்னை கொலை பண்ணணும், அதுதான் ஒரே வழி, இத்தனை நாள் நான் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை குத்த வருவான் பாருங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஹீரோவை தூக்கி எறியுது. அப்படியே பறந்து போய் விழ ஹீரோயின் இப்பதான் கான்சியஸ்க்கே வராங்க. உடனே எந்திரிச்சு உனக்கு எப்படி உயிர் வந்துச்சு, நீ சாகலையாப்போ, நீ உயிர் தப்பிச்சிட்டியா அப்படின்னு சந்தோஷப்பட்டு வேகமா ஹீரோவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே இங்க நம்ம ஹீரோ, நான் திரும்ப வந்ததுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கே புரியுது, ஐயோ கெட்டி பிடிச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு உடனே தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ தானே ஃபர்ஸ்ட் என்ன கட்டி பிடிச்ச அதனாலதான் அப்படின்னதும் நீ என்னதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தியா அப்படி இப்படின்னு பேசும்போது ஹீரோயினுக்கு வித்தியாசமா இருக்குது. என்ன நீ உனக்கு உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ஹீரோடைய நெத்தியில கை வச்சு பார்க்கவும் அப்ப ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. என்னன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோயினை நம்பி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் தலையில கை வச்சு கேட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே பொத்துன்னு மயங்கிட்டான். சோ கட் பண்ண அடுத்தது நம்ம அண்ணன்காரனை தான் காமிக்கிறாங்க. அவன் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னாச்சு என்னுடைய தம்பியோடைய உடம்புக்கு, அவனை எங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவருடைய உடம்பு எங்க போச்சுன்னு தெரியல, ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த வழியா நடந்து போனதா சொல்றாங்க, அப்படின்னு அவங்க தம்பிக்கு உயிர் வந்திருக்கும், ஏதோ டெம்பரரியா தான் ஹார்ட் ஸ்டாப் ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் அண்ணன்காரனுக்கு இப்ப தான் நிம்மதியாவே இருக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா பக்கத்துலயே அந்த அசிஸ்டன்ட் வந்து படுத்து இருக்கிறான். அதுவும் புலம்பிட்டே இருக்கிறான் தூக்கத்துல. ஹீரோக்கு எதுவுமே ஆக கூடாது, அவன் நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு ரொம்பவே குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோவை பார்க்கும்போது இவனுக்கு அந்த ஜுன்வோவுடைய மெமரி எல்லாம் வருது. அதான் இந்த உடம்புக்கு சொந்தக்காரனுடைய மெமரி. அதுல இந்த அசிஸ்டன்ட் பையன் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இவன் கிட்ட வந்து ஜாயின் பண்ணா அப்படின்ற எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வர நம்ம ஹீரோவுக்கு இங்க சுத்தமா புரியல. அவனுடைய உடம்பு அவன் செத்துட்டான், ஆனா அவனுடைய மெமரி எதுக்கு இந்த உடம்புல இருக்குது ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி குழம்பி போறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ டிஸ்சார்ஜ் ஆகி அப்படியே கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது இந்த ஹாஸ்பிட்டல்ல திரும்பி பார்க்கவும் மேல நம்ம ஹீரோ நின்னு ஹீரோயினையே அப்படியே பாக்குறான் ஒரு மாதிரி. என்ன இவன் ஜுன்வோ தானா, எதுக்கு இப்படி பாக்குறான், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்க நம்ம ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா பார்த்துட்டே இருக்க. சரி என்னமோ கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட. இங்க ஆக்சுவலா ஜுன்கோ வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டர் தானே, அதனால ஹீரோவை பார்த்த எல்லா ஃபேன்ஸும் அப்படியே பக்கத்துல வர ஆரம்பிச்சிடுறாங்க. யாரு இவங்க, எதுக்கு என் பக்கத்துல வராங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அசிஸ்டன்ட் வந்து ஒரு டவலை எடுத்துட்டு வந்து ஹீரோவை பொத்தி காப்பாத்தி லிப்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். எதுக்கு இப்படி நிறைய பேர் என்ன சுத்தி வந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த லிப்ட்ல இருக்கிற ஒரு போஸ்டை பாக்குறான். அதுல இந்த ஜுன்கோ வந்து ஒரு பெரிய ஆக்டர்ன்றத பாக்குறான். ஓ இவன் மிகப்பெரிய ஆக்டர் வேறையா, விளங்கிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிட்டு அந்த ஆக்டரை தான் காட்டுறாங்க. அதான் இவனுடைய இடத்துல தானே இப்ப நம்ம ஹீரோ நடிக்க போறான். சோ அதுக்காக இவனை பத்தி என்ன நியூஸ் வந்து வெளியில பரப்பி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி இவனும் இன்னொரு பொண்ணு அஃபேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பான வதந்தியை பரப்பி தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமால இருந்து இவனை தூக்கி இருப்பாங்க. அதனால இவன் அந்த லவர் பொண்ணுகிட்ட வந்து நான் அந்த மாதிரி பண்ணல, எதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்குனாங்கன்னு தெரியல அப்படின்னதும் உடனே இந்த லவர் பொண்ணு என்ன சொல்றேன்னா, ஆமா எனக்கும் ஒன்னும் புரியல, அந்த அண்ணக்காரன் எனக்கும் கால் பண்ணி என்னையும் இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமால நடிக்க சொல்றான், இல்லனா என்னையும் எதோ ஒண்ணு வச்சு மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ ஆக்சுவலா அந்த அண்ணக்காரன் என்ன பண்ணியிருந்திருப்பானா ஹீரோவுக்கு ஹார்ட் கேன்சர் இருக்கிறது தெரிய வந்திருக்கும் இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பான்றது தெரிய வந்திருக்கும். அதனால தான் இப்படி ரெண்டு பேரையும் மிரட்டி ஹீரோவுக்கு சாதகமா பண்ண வச்சிருந்திருப்பாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். போகும்போது ஆமா இப்ப நம்ம எதுக்கு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஓ ஒருவேளை நீங்க ஹீரோயினா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களை காப்பாத்தினதுக்கு அப்படின்னதும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கழுத்தையா பிடிச்சிட்டான். எந்த ஒரு வார்த்தையும் பேசாம ஒழுங்கா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு மிரட்டினதும் சரி சரி ஏன் கோவப்படுறீங்க
அப்படின்ற மாதிரி இவனுக்கு இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த உடம்புல இருந்தவன் ஜுன்ஹோ வந்து ரொம்பவே சைல்டிஷா நடந்திருப்பான்ல. இப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே அப்படியே கோவமா இருக்கிறதுனால ஏன் இவர் திடீர்னு இப்படி மாறிட்டாருன்ற மாதிரி அவனுக்கு புரியல. சோ ஹீரோயின் வீட்டு பக்கத்துல இறக்கிட்டு அண்ணன்காரனுக்கும் வேகமா இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கீழே இருக்கிற பார்க்ல வந்து எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பின்னாடி வழியா வந்து மறுபடியும் கொலை பண்ண ட்ரை பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா இந்த வாட்டியும் கொலை பண்ண முடியல. தூக்கி எறிஞ்சிருது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து. உடனே நம்ம ஹீரோயினும் திரும்பி பாக்குறாங்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உண்மையை சொல்லு, உன்னை என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படி இப்படின்னு நிறைய புரியாத புதிரா கேட்கும்போது நீ என்ன பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லவும் கரெக்டா ஹீரோயினுக்கு அந்த அண்ணன்காரங்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாதிரி ஹீரோவுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால நான் உன்னை மீட் பண்ணி பேசணுன்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து போனை பிடிங்கிட்டான். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? ஓ அன்னைக்கு நான் உன்னுடைய போனை பிடுங்கினதுனால நீ இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அது போக இந்த அண்ணன்காரன் கிட்ட அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா ஹீரோ வந்து வித்தியாசமா நடந்துக்கிறான்ற மாதிரி. அதை பத்தி தான் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக இந்த அண்ணன்காரன் கூப்பிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஹீரோவுக்கு மனசு சரியில்லை, அவன் சாவுல இருந்து மறுபடியும் உயிரோட வந்ததுனால அவனுக்கு மனசளவுல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சான். சோ அது குணமாக கொஞ்சம் டைம் ஆகுமா, அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் இப்படி எரிஞ்சு விழுறான். சோ அதை பத்தி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி இதுல என்ன இருக்குது, எனக்கும் அவரை புரிஞ்சுக்க முடியுது, சோ சீக்கிரமா சரியாகிடுவாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஃபோர்ஸ் வந்து அவளை காப்பாத்துது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோக்கான ஸ்கிரிப்டை வந்து அங்க வச்சுட்டு போறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து இப்ப ஆக்டர் ஆச்சு, சோ நடிச்சாகணும் இல்லையா, அதனால அதை எடுத்து அப்படியே ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மாலைன்ற மாதிரி ஒண்ணு போட்டிருக்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் இருக்கும்போது அந்த சின்ன வயசு மாங்க வந்து ஹீரோயினுடைய கழுத்துல ஒரு மாலை வந்து போட்டு விட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அது சக்தி வாய்ந்த மாலை அப்படின்னா அந்த மாலையை ஹீரோயின் இன்னுமே வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த ஃபோர்ஸ் வந்து அவளை காப்பாத்திட்டு இருக்குதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். சோ அதே நினைச்சு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுடைய அப்பா அம்மாவை ஹீரோ கொலை பண்ணியிருந்திருப்பான் இல்லையா, அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி ஹீரோ மீட் பண்றாங்கன்றத நினைச்சு பாக்குறான். என்னன்னா ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை பழி வாங்குறதுக்காக மூஞ்சி எல்லாத்தையுமே கவர் பண்ணி நைட் டைம்ல கொலை பண்ண வந்திருப்பாங்க. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு ஹீரோயினை டிஃபீட் பண்ணிட்டான். யார் நீ, எதுக்கு இந்த மாதிரி பண்ண வந்த அப்படின்னும் போது என்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணல, அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது இது வந்து அந்த ஆப்போசிட் ஜெனரலோடைய பொண்ணுன்ற மாதிரி. ஓ நீயா, பாக்குறதுக்கும் அழகா இருக்கிற, அதனால நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். என்ன தெரியுமா, இந்த பக்கத்துல இருக்கிற ஸ்வாடை சூஸ் பண்ணியனா நீ என்னுடைய கையிலே செத்து போவ, அதே இது இந்த சைடுல இருக்கிற ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியனா உன்னை நான் என்னுடைய அடிமையா வச்சுக்கிறேன், என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோனுக்கு என்ன தோணுதுன்னா இவன் கூட இருந்து இவனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் இவங்க கடந்த காலத்துல மீட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அவனுடைய அண்ணன்காரங்கிட்ட என்ன சொல்றானா, இந்த மாதிரி இப்போ ஒரு பிரஸ் மீட் இருக்குல்ல, அதுக்கு நீங்க ஹீரோயினை வர வைக்கணும் அப்படின்னதும் இந்த அண்ணன்காரனும் சரின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி அந்த பிரஸ் மீட்டும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அங்க வந்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லிடுறானா, இந்த மாதிரி நான் இப்போ இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஹீரோயின் தான், ஹீரோயின் இல்லைன்னா நான் இப்போ இந்த இடத்துலயே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட. உடனே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை அப்படியே போட்டோ பிடிச்சி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு இந்த பிரஸ் மீடியாலாம் பிடிக்காது போல, அதனால அவங்க கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு ஓட்டுறான். உடனே நம்ம ஹீரோவா அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகும்போது இடையில அந்த லவர் பொண்ணை பாத்துடுறான். அந்த லவர் பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்த்து நான் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசித்து பாக்குறான் அந்த ஜுன்வோடைய மெமரியில இருந்து. ஸோ அதுல அவன் எப்படி இருந்திருப்பான், இந்த பொண்ணுடைய காலெல்லாம் விழுந்து கெஞ்சி பேசி இருந்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு சி இப்படியா போய் காலில் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கண்டுக்காம அப்படியே அங்கிருந்து நடந்து போயிட. இந்த லவர் பண்ணி ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ள வந்து கதை வந்து லாக் பண்றா. லாக் பண்ணிட்டு சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருப்பானா, அவ்வளவுதான் பயந்து போயிட்டான். நீங்க என்ன பண்ற, ஆமா எதுக்கு இப்ப எல்லாரும் முன்னாடி அப்படி சொன்ன, ஒரு ஃபயர் ஃபைட்டர்னா இதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க, நான் இல்ல எல்லாருமே இதை பண்ணுவாங்க அப்படின்னதும் உனக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ நான் நினைச்சது நடக்கணும்னா நீ என் பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன இவன் செத்து போய் உயிர் வந்ததுனால இவனுக்கு மண்டையே குழம்பி போயிடுச்சு போல, சரி அவன் ஏதோ பாதிப்புக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு எல்லாமே சரியாயிடும், நீ எதுவும் கவலைப்படாத சரியா அப்படின்னதும் இல்ல எதுவுமே சரியாகாது, நீ என் கூட இருக்கணும் அப்படின்னதும் கூட இருக்கிறதா, நான் ஃபயர் ஃபைட்டரா, என்னால எப்படி அவன் பக்கத்துல இருக்க முடியும் போது அப்படின்னு அந்த வேலையை விட்டுரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல ஹீரோயின் பக்கத்துல வர. ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. அப்படியே பின்னாடி போகவும் லைட் வந்து ஆஃப் ஆயிடுது. இருந்தாலும் மெல்ல நம்ம ஹீரோ அப்படியே முன்னாடி வரான். ஹீரோயினும் பயத்திலே என்ன பண்ண போறேன்ற மாதிரி பார்க்கும்போது பக்கத்துல வந்து லைட்டை போட்டு நீ என் கூட இருப்பேன்னு நம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட. எங்க ஆபீஸ் வந்ததுமே ஹீரோயின் வந்து ஆன்லைன்ல ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரி தான் செக் பண்ணிட்டு இருப்பான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினுடைய பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பான். அதுல அந்த மாலை இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சோ இதெல்லாம் பார்த்து அந்த அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் வந்து என்ன நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு ஹீரோயின் பின்னாடியே சுத்தி வந்துட்டு இருக்கீங்க, அவகிட்ட அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னும் போது, இங்க பாரு நான் அவன்கிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி ஜுன்வோ கிடையாது. ஹீரோயினால நான் 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மாவா மாறிட்டேன். ஸோ இப்போ தான் எனக்கு திரும்பி வர சான்ஸ் கிடைச்சிருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல, அவன் எப்படி நம்புவான், என்னது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நீ என்ன பேயா அப்போ அப்படின்னதும், ஆமா நான் பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய டெமோ காமிப்பானா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது அப்படி இப்படின்னு இவனுடைய பவர் கொஞ்சம் யூஸ் பண்ண, அவ்வளவுதான் அந்த அசிஸ்டன்ட் பையன் மிரண்டு போயிடுறான். ஐயோ காப்பாத்துங்க அம்மா, என்ன காப்பாத்து இந்த பேய்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அதோட இந்த பார்ட் 1 முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி ஹீரோயினை பழி வாங்குறானா இல்லையா, அது போக கடந்த காலத்துல ஹீரோயின் உண்மைக்குமே ஹீரோ லவ் பண்ணாங்களா இல்லைனா வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு கொலை பண்ணாங்களா, இவனுடைய உடம்புல இருக்கிறது ஆவிதான்றது மற்ற எல்லாருக்கும் தெரிய வந்துச்சா அப்படி இப்படின்றதெல்லாம் நம்ம செகண்ட் சேனல்ல இனிமேல் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சேனலோடைய பேர் வந்து மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் 2. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க லேட்டா பாக்குறீங்கன்னா இன்னத்துக்கு செகண்ட் சேனல்ல பார்ட் 2 அப்லோட் ஆயிருக்கும், அங்க போய் மிச்ச பார்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான டிராமா இது, உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.